நீங்கள் மணிமண்டல் இல்லையா? சரவணன், அவர் திருநாக்கரசு, மஞ்சிநாதன் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. கோயிலெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. பார்த்து கேள்வி தரோம். நம்பி வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து திமுகவில் இருக்கிறீங்க, சாவைக்காலது வரீங்க, உங்கள் கட்சியிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் அண்ணா திமுக வந்து வாக்களிக்கணும், அண்ணா திமுக சப்போர்ட்டாக இருக்கணும். இன்னொன்று, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு எல்லா நல்ல திட்டங்களும் நடக்கும். ஆளுக்கு தங்கம் கொடுத்துருந்தாங்க மகளிர், அது கொடுக்குறதே கிடையாது. லேப்டாப் கொடுத்துருந்தாங்க மாணவர்கள், அதுவும் கொடுக்குறது. பென்ஷன் கொடுக்குறது இப்போ எல்லாமே மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதி அம்மா ஆட்சியில் வந்து நீங்கள் பல கட்சியில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மிக்சி கிரைண்டரு ஃபேன்லாம் கொடுத்தாங்க. அந்த ஏரியாவில் குடிநீர் அவ்வளோ சாலையெல்லாம் கொடுத்து இந்த ஏரியா நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எங்களை நம்பி வந்து இந்த கட்சியில் சேர்றீங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக இருந்து பார்த்துப்போம், பக்கத்தில் இருக்கிறோம் பார்த்துப்போம். அது இல்லாமல் கூட முன்னிருந்து வந்து செய்கிறாங்க தம்பிக்கலாம், அவங்க பார்த்துப்போம். உங்களுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள். கோயில் எங்கெல்லாம் ஒன்று சொல்லணும். நான் வரேன், நேராக வரேன். ஒரு 4 நாள் 3 நாள் வேலை இருக்குது, முடிச்சுன்னா நான் ஒரு நாள் இவங்ககிட்ட சொல்லிவிட்டு சரவணன், இவர் நம்ம கருணாகரசு, முருகேசன், முத்துகிருஷ்ணன் எல்லாரும் நான் சொல்லிவிட்டு அங்கே நேராக வரேன். வந்துட்டு பார்த்து உங்களுக்கு செஞ்சுட்டு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரி, அது வந்து ஆட்சி வந்தப்போ பிடபிள்யூவில் பேசி உங்கள் மனு வாங்கி உங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே லேக் எங்கள் ஆல் இண்டியன் மோட்டருக்கு தெரியல, ஸோ அங்கேருந்தே 2 சைடை முடிச்சு கட்டி நம்ம ஏற்பாடு பண்ணுவாங்க. கண்டிப்பாக செஞ்சிடும். இன்னொரு விஷயம், அந்த காபாவை வந்து அந்த தண்ணியே இல்லாமல் சுத்தமாக பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நல்லா நீட்டாக பண்ணி அதுக்கு பண்ணுறதுக்கு கொடுவாங்க. நல்ல கோரிக்கை சொல்கிறீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். நல்லது.